ஹலோ காய்ஸ், வாங்க இன்னைக்கு மல்லி சீரியல்ல என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த மல்லியும் விஜயும் எப்பதான் ஒன்று சேருவாங்க? இப்படியே இருந்துகிட்டு இருந்தா எப்பதான் இது சரியாகும்? அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேரணும்னு நம்ம ஆசைப்படுற மாதிரி வெண்பா குட்டியும் ஆசைப்படுவாள்ல. அப்படி ஆசை வந்து வெண்பா விஜயையும் மல்லியையும் பார்த்து கேட்குறாங்க, நம்ம இன்னைக்கு மொட்டை மாடியில் டின்னர் போகலாமா அப்படின்னு சொல்லி வெண்பா குட்டி விஜயை பார்த்து கேட்குறாங்க. விஜயும் ஓகே சொல்லிடுறாங்க. எல்லாரும் சாப்பாடை எடுத்துக்கிட்டு மொட்டை மாடிக்கு போயிடுறாங்க. அங்கே போய் எல்லாரும் உட்காந்து நிலா பார்த்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ வெண்பா குட்டி சொல்கிறாங்க, டேடா இதில் ஏதோ ஒன்று குறையுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு விஜய் கேட்குறாங்க, என்னம்மா அது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பயுமே நம்ம டின்னர் வரும்போது நீங்கள் மல்லியம்மா கூட்டி விடுவீங்க, மல்லியம்மா உங்களுக்கு ஊட்டி விடுவாங்கல்ல, ஆனால் இன்றைக்கி அது மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் நினைக்கிறாங்க, வெண்பாவே ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கா, வெண்பா ஆசையை நிறைவேற்றி வைக்கணும்னு சொல்லிட்டு மல்லியும் விஜயும் வெண்பா சொன்ன மாதிரியே செய்கிறாங்க. ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டி விட்டுக்கிறாங்க. இந்த ராஜேஸ்வரிக்கு அப்பப்போ என்ன ஆகுமோ தெரியல, இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னு ஒன்றும் புரியல. மல்லி காஃபி கொண்டு வர்றாங்க. காஃபியை வாங்கி குடிக்காம காஃபியோடு அப்படியே தட்டி விட்டுறாங்க. மல்லியே இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க பண்ண பார்த்து நாகுக்குமே ரொம்ப கோபம் வந்துடுது. நாகுவும் சத்தம் போடுறாங்க. அதுக்கு ராஜேஸ்வரி கேட்குறாங்க, நீங்களே ஒன்றா வழி இல்லாமல் எங்கள் வீட்டில் ஒண்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நாகுவை நல்லா திட்டி விட்டுறாங்க. நாகுக்கு ரோசம் வந்து, நான் இப்போவே இந்த வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மயிலை அழைச்சிக்கிட்டு வெளியில் போகலான்னு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறத அடுத்து வரப்போகிற எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.